கருப்பு படம் வெளியான பிறகு எல்லாரும் இந்த கருப்பு சாமி யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா? அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த கருப்பு சாமி யார், அவருடைய வரலாறு என்ன, ஏன் இந்த கருப்பு சாமி நம்ம வழிபாட்டுக்குள்ளே வந்தது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழருடைய வழிபாட்டை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று மெய்யியல் வழிபாடு என்று சொல்வது. அந்த மெய்யியல் வழிபாட்டிற்கு சமய நூல்கள், வழிபாடு முறைகள், தத்துவங்கள் இதெல்லாம் இருக்கும். இது மெய்யியல் வழிபாடுங்கிறோம். மரபு வழிபாடு என்பது பழக்க அடிப்படையில் கிராமத்து மக்கள் அவங்க மத்தியில் நாட்டார் வழக்கத்தில் பின்பற்றி வரப்படுவதை நாம் மரபு வழிபாடு என்று சொல்கின்றோம். இது ரெண்டுமே இருந்திருக்கின்றது என்று சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கிய நூல்கள் நமக்கு சொல்கின்றன. சிலப்பதிகாரத்தில் கடுந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் கூட இளங்குவேல் அனர்வழி மாவீர நடுகள் என்றெல்லாம் இந்த மரபு வழிபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா என்னென்னா, நடுகள் வழிபாடு என்கின்ற ஒன்றுதான் பிற்காலத்தில் இந்த காவல் தெய்வ வழிபாடாக, கடுந்தெய்வங்கள் வழிபாடாக, கருப்பு சாமி வழிபாடாக மாறியது என்று பேராசிரியர் தொல் பரமசிவன் மற்றும் ஆர் பாலசுப்ரமணியன் போன்ற பேராசிரியர்கள் சொல்கிறாங்க. அவங்க நாட்டுப்புற மக்களினுடைய வழிபாட்டை பற்றி ஆய்வு செய்திருக்கின்ற அறிஞர்கள். அவங்க சொல்கிறாங்க, சிலப்பதிகாரம் இன்னும் புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் இந்த நடுகள் தெய்வ வழிபாடு என்று ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடுகள் வழிபாடு தெய்வம்னா என்ன அப்படின்னா, அந்த ஊருக்காக வாழ்ந்த வீரர்கள், நாட்டுக்காக உயிரை விட்ட வீரர்கள், அவர்களுடைய நினைவாக ஒரு கல்லை நட்டு வைத்து அவர்கள் அந்த ஊரை காப்பதாக, அங்கே இருக்கின்ற மக்களை காப்பதாக ஒரு திறந்த வெளியில் வழிபாடு செய்து வந்ததை நடுகள் வழிபாடு என்று சொல்லுவார்கள். பிறகு அந்த நடுகள் வழிபாடு தான் காவல் தெய்வமாக மாறியது. பிற்காலத்தில் ஊரை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக, காவல்கார தெய்வமாக, கருப்பசாமியாக மாறியது என்று இந்த பேராசிரியர் சொல்கின்றார்கள். கருப்புனா ஒன்று கருப்பாக இருப்பது என்று பொருள், இன்னொன்று வலிமை மிக்கது, காவலாக இருப்பது என்பதற்கும் கருப்பு அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கருப்பசாமி என்பது நடுகள் வழிபாட்டின் வழியாக வந்தது. ஊர் மக்களை காப்பதற்காக உயிரை விட்ட, அல்லது போருக்கு போய் நாட்டுக்காக உயிரை விட்ட அந்த வீரர்களுக்கு தான், அந்த வீரர்களை வழிபட்டது தான் பிற்காலத்தில் நடுகள் கருப்பசாமியாக வந்தது என்று சொல்லி நமக்கு அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்போது இந்த நடுகள் வழிபாடு தான் கருப்பு சாமியாக மாறியது என்று நம்ம பார்க்கின்றோம். அதே இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு இந்த மெய்யியல் வழிபாடும் இருந்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். சிலப்பதிகாரத்தில் பிரபா ஆக்கை பெரியோன் அப்படின்னு சிவருமான் கோயிலும் திருமாலுக்கு கோயிலும் இருந்த செய்தியெல்லாம் இருந்து நமக்கு சொல்லப்பெற்றிருக்கின்றது. அப்போது 2 வகையான வழிபாடும் நமக்கு சங்க காலத்தில் பழந்தமிழ் வழிபாட்டில் இருந்தது என்று நமக்கு தெரிகின்றது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை தமிழர்களுக்கு நடுகள் வழிபாடு மட்டும்தான் உண்டு, மற்ற வழிபாடு இல்லை, மெய்யல் வழிபாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான், கரைமிடற்று அண்ணல் என்றெல்லாம் சொல்லி சங்க காலத்தில் சிவபெருமான் கோயில் இருந்ததாகவும், சிவபெருமான் வழிபாடெல்லாம் இருந்ததாகவும், மாயோன் வழிபாடு, திருமால் வழிபாடு இருந்ததெல்லாகவும் நாம் பார்க்கின்றோம். இப்போ 2 வகையான வழிபாடும் நமக்கு இருந்திருக்கின்றது என்று தெரிகின்றது. அப்போது இந்த கருப்பு சாமிங்கிறது உள்ளபடி பார்த்திங்கன்னா ஒரு சாமி கிடையாது. அது ஊருக்கு ஊர் மாறுபடும் என்று சொல்கின்றார்கள். ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த கிராம மக்களுக்காக, அந்த ஊருக்காக உயிரை விட்ட வீரர்கள் வேறுபடுகின்றார்கள். அப்போது ஒவ்வொரு ஊரிலும் வாழ்ந்த வீரர்களுக்காக நட்டு வைக்கின்ற நடுகள் அது ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபடும் இல்லைங்களா? இந்த ஊரில் வேறு ஒருத்தர் வாழ்ந்திருப்பார், ஒரு வீரர் வாழ்ந்திருப்பார், வேறு ஊரில் இன்னொரு வீரர் வாழ்ந்திருப்பார். அப்போது இப்படி நடுகள் வழிபாட்டில் இடம்பெற்றிருந்தவர்களை எல்லாம் கருப்பு சாமி, காவக்கார சாமி,
குலதெய்வ சாமி, ஊர்காவல் சாமி என்று வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் அவர்களை கருப்பு சாமி என்ற பெயரில் வழிபட்டிருக்காங்க. அதனால தான் அந்த கருப்பு சாமி பார்த்திங்கன்னா குதிரையில் முரட்டு மீசை வச்சுக்கிட்டு அப்படி கோபக்கார கடவுளாக கையில் அருவாளை வச்சுக்கிட்டு அந்த ஊரை காவல் காப்பது போல வீரரை போன்று தோற்றமளிப்பதை நம்ம பார்ப்போம். இந்த கருப்பு சாமிக்கு கருவாடு, சாராயம், சாட்டை இப்படிலாம் நாம் கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரியா இருக்கின்ற, இன்னும் கூட இந்த பலியிட்டு படையல் போடுவது இதையெல்லாம் செய்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இந்த கருப்பு சாமியை குல தெய்வமாகவும் வைத்திருக்கின்றார். அதனால்தான் இந்த குல தெய்வம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வேறுபடும். எதை அடிப்படையில்னா அவங்க குடும்ப அடிப்படையில், ஊர் அடிப்படையில், கிராமத்து அடிப்படையில் குல தெய்வம் வேறுபடும். அப்போது இந்த கருப்பு சாமிங்கிறவர் ஒரே கருப்பு சாமி இல்லை. கருப்பு சாமிங்கிறது பொதுவான ஒரு பெயர். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வேறு கருப்பு சாமி இருப்பார். இப்போ அந்த கருப்பு சாமியினுடைய ஆற்றல் அந்த ஊர் எல்லைக்கு உட்பட்டது தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருகின்றது. இப்போ இந்த சூர்யா நடித்த படத்தில் கூட அந்த கருப்பு சாமி இந்த எல்லையை தாண்டின பிறகு அந்த எல்லைக்கு பிறகு வேறொரு கருப்பு சாமி இருக்கிறத ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க. அப்போது நம்ம இந்த கருப்பு சாமி அந்தந்த ஊருக்குரிய கருப்பு சாமியை தான் அந்தந்த ஊரில் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கருப்பு சாமி வேறொரு எல்லையில் அதுக்கு ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை அப்படிங்கிறதும் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ மலேசியா போன்ற ஊர்களில் கருப்பு சாமியை கும்பிடுறது அந்த ஊரில், அந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊரில் இருந்த கருப்பு சாமி இந்த எல்லைக்குள்ளே அது அதனுடைய சக்தியை, ஆற்றலை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஊர்லேருந்து நம்ம கிராமத்தில் கும்பிட்ட கருப்பு சாமியை கொண்டு இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதற்கு ஆற்றல் இல்லாமல் போய்விடும். இங்கு வேறு ஒரு கருப்பு சாமி தான் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த கருப்பு சாமி, இந்த காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதையெல்லாம் பற்றி சொல்கின்ற போது நம்முடைய சைவ சமயம் நமக்கு ஒரு தெளிவை தருகின்றது. இந்த கருப்பு சாமிக்கெல்லாம் நம்ம அந்தந்த ஊரில் உள்ள கருப்பு சாமியை கும்பிட்றோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்தந்த ஊரில் இருக்கிற கருப்பு சாமியெல்லாம் ஒரு காலத்தில், சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்தவை, பிறகு மற்ற காலத்தில் வாழ்ந்த அந்த கருப்பு சாமியெல்லாம் ஒரு காலத்திற்கு பிறகு அது என்ன செஞ்சிருமா, மறுபிறவி எடுத்துரும் அல்லது இறைவனை அடைந்து விடும் என்று சொல்கின்றார்கள். அப்போ நாம் கருப்பு சாமியாக வச்சு கும்பிடுற அந்த வடிவத்துக்குள்ளே உள்ளபடி யார் இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார்னு சிவபெருமான் தான் அருள் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சிவஞான சித்தியார் பாடல் சொல்லுது. யாதொரு தெய்வம் கொண்டீர் ஆங்க தெய்வமாகி மாதொரு பாகனார்தாம் வருவர் மற்றை தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும் ஆதலால் அவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்லுது. அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த கருப்பு சாமின்னு நம்ம சொன்னோம்ல, ஏற்கனவே வாழ்ந்த வீரர்கள், போர் வீரர்கள், அந்த ஊருக்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலமான பிறகு அவங்க பிறப்பு இறப்புக்கு உட்படுகின்றவர்கள் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இறைவன் திருவிடையை அடைந்து விடுவார்களாம். ஏன்னா அங்கே நன்மை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் இல்லைங்களா. அப்போது இந்த அவர்கள் குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்போது பிறப்பு இறப்புக்கு உட்படாமல் முழுமையான ஆற்றல் உடைய, எல்லாவற்றையும் தரக்கூடிய, இப்படி நாம் இந்த வினை செய்யும் அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னா மனிதர்களை போன்று இயல்புகள் உடைய அந்த தெய்வங்களினுடைய, காவல் தெய்வங்களுடைய, கருப்புக்களினுடைய ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது தான். அதை கடந்து பரம்பொருளாய் இருக்கின்ற அந்த கருப்பு சாமிகளும் வணங்கக்கூடிய பரம்பொருளை வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த சிவஞான சித்தியார் சொல்லுது. அதற்கு மேலே நம்ம இறைவனை அன்பாக, கருணை உள்ளவராக, இன்னும் இந்த மது, அசைவம், இதெல்லாம் சுருட்டு, இதெல்லாம் இந்த கோபமான நிலை இதெல்லாம் நீக்கி அமைதியான முறையில் வழிபட்டால்தான் இந்த மது, அடுத்து சுருட்டு, இது போன்றவற்றையெல்லாம் நம்ம பிள்ளைகள் பின்பற்ற மாட்டார்கள். நாளைக்கு அவங்க கேட்கக்கூடும் இல்லையா, சாமியே இதெல்லாம் செய்த, இப்போ இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு கேட்கக்கூடும் இல்லைங்களா. அதனால் தெரிந்து நமக்கு எது நன்மையானது என்று வழிபடுவோம்.